அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹதத்து சாலிசா, மூணாவது பாடம். வஹசுன, அழகாகிவிட்டது, அழகாகிவிட்டார்கள், உலாயிக்க அவர்கள், ரஃபீகன் நட்பால், தோழமையால் அவர்கள் அழகாகிவிட்டார்கள். ஜாஅ ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்தார். ஃபகால, அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னக்க, நிச்சயமாக நீங்கள், லா அஹப்பு இலைய, எனக்கு மிக பிரியமானவர்களாக இருக்கும், மின் நப்சி, என்னை விட எனக்கு நீங்கள் தான் மிக பிரியமானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அந்த மனிதர் சொன்னார். இன்னக்க, நிச்சயமாக நீங்கள், லா அஹப்பு மிக பிரியமானவராக இருக்கும், இலைய எனக்கு, மின் நப்சி என்னை விட நீங்களே எனக்கு மிக விருப்பமானவர் என்று அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்னார். இப்போ இன்னக்க, நிச்சயமாக நீங்கள், அஹப்பு மிக பிரியமானவர்களாக இருக்கும், இலைய எனக்கு, மின் வலதி என்னுடைய பிள்ளைகளை விட நீங்களே எனக்கு மிக பிரியமானவர்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். வைன்னி, நிச்சயமாக நான், அகூனு ஃபில் பைத்தி, நான் என்னுடைய வீட்டிலே இருப்பேன், அகூன் நான் இருப்பேன், ஃபில் பைத்தி என்னுடைய ஃபில் பைத்தி வீட்டிலே இருப்பேன், அதுக்குருக்க நான் உங்களை நினைத்து பார்ப்பேன், ஃபமா அஸ்வரு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், ஹத்தா ஆத்திய நான் வருகின்ற வரை, பன்னுர பார்ப்பதற்கு, இலைக்க உங்களை பார்ப்பதற்கு நான் வருகின்ற வரை நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். அப்படின்னா வீட்டில் என்ன பொறுமையாக இருக்க முடியாது, உங்களை பார்க்கணும்னு நினச்சா உடனே நான் பார்க்குறதுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. வைதா தக்கர்த்து மௌத்தி, என்னுடைய மௌத்தை நான் நினைத்து பார்த்தால், மௌத்தக்க உங்களுடைய மௌத்தையும் நான் நினைத்து பார்த்தால், அரஃப்து நான் அறிகின்றேன், அன்னக்க நிச்சயமாக நீங்கள், இதா தகழ்த்த ஜன்னத்தை, இதா தகழ்த்த நீங்கள் நுழைந்து விட்டால், ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழைந்து விட்டால், ருஃபீத்த உயர்த்தப்படுவீர்கள், நபியின நபிமார்களுடன் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அப்படின்னா மௌத்தான பின்னாடி நீங்களும் மௌத்தாயிருவீங்க, நானும் மௌத்தாயிருவேன். மௌத்தான பின்னாடி நீங்கள் நபிமார்களுடைய வரிசைக்கு போயிடுவீங்க அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வன்னி, நிச்சயமாக நான், இதா தகல்தூல் ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழைந்தால், ஹசித்து நான் அஞ்சுகிறேன், அல்லாஹ் அதரக்க உங்களை அடையாமல் இருப்பதை அஞ்சுகின்றேன். அப்படின்னா உங்களை பார்க்க முடியாதோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அல்லாஹ் அராக்க, அப்போ உங்களை தப்பாக படிச்சுட்டு உங்களுக்கு, அல்லாஹ் அராக்க உங்களை பார்க்காமல் இருப்பதை நான் அஞ்சுகிறேன். சொர்க்கத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் நபிமார்களோட வரிசையில் இருப்பீங்க, நான் நுழைஞ்சிட்டா எங்கே இருப்பேன்னு தெரியாது, உங்களை பார்க்க முடியுமான்னு தெரியலை அப்படிங்கிறாரு. ஃபலம் எருத்து அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபலம் எருத்த எதுவும் பதிலளிக்கவில்லை. எருத்துன்னு அசலில் திருப்புறதுன்னு அர்த்தம். அலைஹி அவர் மீது திருப்பவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும், அப்போ எப்படி வச்சுக்கணும்னா எதையும் பதில் சொல்லவில்லை. பலம் எருத்த எதையும் அலைஹி அவர் மீது பதில் சொல்லவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் பதில் சொல்லவில்லை. ஹத்தா எந்த அளவுக்கு என்றால், நஸல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்தார்கள். நஜல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிஹாதில் ஆயத்தை, அப்போ இந்த இங்கே வர்றதுனால நஜல முத்ததியாக மாறுது ஆயத்து, இந்த ஆயத்தை கொண்டு இறங்கி வந்தார்கள், இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார்கள். நஜல இறக்கி வைத்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி வைத்தார்கள். பிஹாதில் ஆயத்தை, இந்த ஆயத்தை அப்போது இறக்கி வைத்தார்கள். அப்போ இறக்கி வைக்கும் அளவிற்கு எதையும் சொல்லவில்லைங்கன்னு அத்தாவுக்கு அர்த்தம் வைக்கணும். வமை யுத்தி இல்லாக யார் கட்டுப்படுகின்றாரோ, அல்லாவுக்கு யார் கட்டுப்படுகின்றாரோ, வமை யுத்தி இல்லாக யார் அல்லாவுக்கு கட்டுப்படுகின்றாரோ, ரசூலுக்கு கட்டுப்படுகின்றாரோ, ஃபவுலாயிக்க அவர்கள், அல்லதீன சிலர்களுடன் இருப்பார்கள், அன்அமல்லாஹு நேமத் செய்தானே அல்லாஹ் நேமத் செய்தானே, அலைஹிம் அவர்கள் மீது நேமத் செய்தானே அந்த சிலர்களுடன் அவர்கள் இருப்பார்கள். மினன் நபியின நபிமார்களில் இருந்தும் அந்த நேமத் செய்வார்கள் யார் அப்படின்னா நபிமார்களில் இருந்தும் சித்திகின உண்மையாளர்களில் இருந்தும் சுகதா
சஹீதானவர்கள் இருந்திருந்தான், சாலிஹீன நல்லவர்கள் இருந்திருந்தான். இப்படி யாருக்கு அல்லாஹ் நேமத் செய்தானோ அவர்களுடன் அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களும் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களும் இருப்பார்கள். ஹசுன நல்லதாகிவிட்டது, ஹசுன உலாயிக்க அவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டார்கள். ரஃபீகன் நட்பால் அவர்கள் நல்லவர்களாக ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற ஆயத்தை வந்து அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்போ ஒரு மனுஷர் சொல்கிறாரு, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டா நீங்களும் சொர்க்கத்துக்கு போயிட்டா, அப்போ சொர்க்கத்தில் நீங்கள் வேற ஒரு இடத்துல இருப்பீங்க, நான் வேற ஒரு இடத்துல இருப்பேன். அப்போ உங்களை வந்து நான் பார்க்க முடியுமான்னு தெரில அப்படிங்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பதில் சொல்லலை. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலும் கட்டுப்பட்டாங்களோ அவங்களாம் வந்து சொர்க்கத்தில் நபிமார்களோடையும் உண்மையாளர்களுடையும் சஹீதானவருடையும் நல்லவர்களுடையும் அவங்க இருப்பாங்க. அவங்க நட்பில் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நட்பு சிறந்த நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறான்.